ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். கரியனுடைய மாய்கையினால் இருள் சூழ்ந்த கைலேங்கிரியில் சிவபெருமான் அயர்ந்த நிலையில் இருக்கின்றார். ஆகையால் அவருக்கு அறிவுரை சொல்வதற்கு தாங்கள் கைலேங்கிரிக்கு எழுந்துருள வேண்டும் என்று நாராயணரிடத்திலே வேண்டி நின்ற அன்னை உமையவளிடம், சிவபெருமானுடைய நிர்வாக குழப்பத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனைகளும் ஏற்பட்டது. ஆகையினால் நான் கைலேங்கிரிக்கு வர தேவையில்லை என்று நாராயணர் அன்னை உமையவளிடம் கோபத்தோடு கூறினார்கள். நாராயணரின் கோப வார்த்தைகளை கேட்ட வேகத்தால் அன்னை உமையவள் அழுதே விட்டார்கள். அன்னராகிய தாங்கள் கைலேங்கிரிக்கு எழுந்திருளாவிட்டால் மேல்லோகமான 7 லோகங்களும் நொடி பொழுதில் அழிந்துவிடும். மேலும் நீதி நெறியோடு வாழ வேண்டிய சான்றோர்கள் கலிக்குள் அகப்பட்டு பரிதவித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு விடிவுகாலம் ஏற்படாமல் போய்விடுமே. நானும் எந்த ஈஸ்வரரும் கைலேங்கிரியில் ஆதரவு அற்றவர்களைப் போல மருகி தவித்து இருப்போமே. கைலேங்கிரியில் இருக்கும் தேவர்களும் முனிவர்களும் கலி மாய்கைக்குள் அகப்பட்டு ஈஸ்வரின் சொல்லுக்கு கட்டுப்படாமல் அவரவர்களும் தனி மூப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். தேவ கன்னிகைகளும் என் விருப்பத்திற்கு மாறாக அவர்களும் தனிமூப்பாக செயல்படுகின்றார்கள். தேவர்களின் இத்தகைய செயல்களினால் கைலேங்கிரியின் வரம்புகள் மீறிவிட்டது. இந்நிலையில் கைலேங்கிரியை வழிநடத்திச் செல்லும் ஈசரும் எந்த செயல்பாடும் இல்லாமல் மௌனமாக இருக்கின்றாரே. ஆகையால் அன்னரே, என்னுடைய வேண்டுகோளுக்காவது தாங்கள் திருமனது இறங்கி கைலேங்கிரிக்கு எழுந்திருள வேண்டும் என்று அன்னை உமையவள் நாராயணனுடைய திரு பாதங்களில் வீழ்ந்து வணங்கி அவருடைய பாதங்களை பற்றி பிடித்து கொண்டாள் அன்னை உமையவள். அதாவது பரம்பொருளாகிய இறைவன் நாராயணரின் குணாதிசயங்களில் ஒன்று என்னவென்றால், தன்னுடைய பாதங்களை பற்றி பிடித்து தன்னிடத்திலே சரணாகதி அடைந்தவர்களை காப்பாற்றி அருள்வதுதான் நாராயணர்களின் பண்பு என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அன்னை உமையவள் தன்னுடைய பாதங்களிலே விழுந்து வணங்கி அவளுடைய திருப்பாதங்களை பற்றி பிடித்தது கொண்டவளால் ஆனந்தினால் அன்னை உமையவளின் வேண்டுதலுக்கு இறங்கி உலக நலன் கருதி திருச்செந்தூர் விட்டு கைலேங்கிரி செல்வதற்கு திருவுளம் கொண்டார் இறைவன் திருமால். தனது தங்கையான அன்னை உமையவளை அரவணைத்து கொண்டு, தங்கையே, உன்னோடு பிறந்த ஊழி விதியின்படியே நானும் சந்தோஷமும் நிம்மதியும் இழந்தவனாய் ஊர் ஊராக அலைந்து திரிந்து சடைந்து போயிருக்கின்றேன். நன்னாடாகிய கையிலே இருந்து வாழ்வதற்கு எனக்கு விதி இல்லாமல் போய்விட்டது என்று மனம் வருந்திய இறைவன் நாராயணர் அம்மை உமையவள் மற்றும் தேவர்கள் முனிவர்கள் ஆகியோருடன் புறப்பட்டு கைலேங்கிரிக்கு எழுந்திருள வேண்டும் என்று திருவுளம் கொண்டவராய் அதற்கு உரிய காலநிலை எவ்வாறு இருக்கிறது என்று கடற்கரையிலே வந்து பார்த்தார். தனது யதார்த்தமான சொரூபத்தோடு நாம் கைலேங்கிரிக்கு சென்றோமேயானால் நாமும் கலி மாய்கைக்குள் மூழ்கிவிடுவோம். எனவே கலி மாய்கைக்குள் அகப்படாத வகையில் புதிதாக ஒரு சொரூபத்தை நாம் இப்போது எடுக்க வேண்டும் என்று சிந்தித்த திருமால் தமது திவ்ய சரீரம் முழுவதிலும் வெண்ணீற்றை அணிந்து கண், காது, மூக்கு, வாய்மை என்னும் பஞ்சேந்திரங்களின் உணர்வுகளை கடந்தவராய் கைலேங்கிரி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே நினைவை தவிர வேறு எந்த விதமான எண்ணத்தையும் மனதில் கொள்ளாமல் ருத்ராட்சிய மாலை அணிந்து மனோன்மணி என்கின்ற ஞான ஒளியையே கண்ணொளியாக பயன்படுத்தி
தன்னுடைய தங்கையாகிய அன்னை உமையவள் வளர்த்து வந்த 32 தர்மங்களால் தன்னுடைய மேனி திவ்ய மேனி முழுவதையும் மறைத்து கொண்டு சுத்தமான வெள்ளை நிற ஆடை அணிந்து செங்கோல் ஏந்தி பண்டார கோலம் கொண்டவராய் தன்னோடு நின்ற தேவர்கள் அனைவரும் கலி மாய்கையை அறுத்து இறை பலனை தருகின்ற மகா மந்திரமாகிய அரகரா சிவா சிவா என்கின்ற தாரக மந்திரத்தை உச்சரித்தவர்களாய் அன்னை உமையவளும் சடைவிரி கோலமாக அரகரா சிவா சிவா என்று உச்சாரணம் செய்தவளாய் நடந்து வர எல்லோருடனே நாராயணரும் நடந்து கைலேயங்கிரி வந்து சேர்ந்தார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.